வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவராத்திரி ஸ்பெஷல் 3ஆம் நாளோட வீடியோ தாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நவராத்திரியை முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அம்மனோட ஒவ்வொரு ரூபமா அவங்களோட பேர் என்ன, அவங்களோட கதை என்ன, அவங்களுக்கு பிடித்தமான ஸ்லோகம் என்ன என்றதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அம்மனோட பேர் சந்திரகாண்டா. சந்திரகாண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனா பிறைனும் காண்டானா மணினும் அர்த்தங்க. மணி போல தன் நெற்றியில பிறையை சூடியிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு சந்திரகாண்டா அப்படின்ற பேர் வருது. வாங்க இப்ப நம்ம சந்திரகாண்டா அம்மா எப்படி உருவானாங்கன்ற கதையை பத்தி பார்த்துடலாங்க. பார்வதி தேவி சிவனை மணமுடிக்கிறதுக்காக 1000 வருடங்களுக்கு மேலா தவம் இருந்து சிவனை தன்னை மணமுடிக்க சம்மதிக்கிறாங்கங்க. இதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இமயமலை ராஜாவின் இல்லத்துக்கு போறாங்க. போற இடத்துல இமயமலை ராஜாவின் மனைவியான மைனா அவர்கள் சிவனை பார்த்து பயந்துடுறாங்க. ஏன்னா சிவன் தன் உடம்பு ஃபுல்லா சாம்பலையும் தன் கூட அகோரிகளையும் தேவர்களையும் தேவாதி தேவர்களையும் அழைத்து வராங்க. அகோரிகளையும் பேய்களையும் பார்த்த மைனா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. சிவன் எப்பொழுதுமே தன் பக்தர்களுக்கிடையிலே வேறுபாடு பார்த்ததே கிடையாதுங்க. அதனால அவர்களுக்கும் தேவர்களும் ஒண்ணுதான், அகோரிகளும் ஒன்றுதான். இப்படிப்பட்ட நிலையில பார்வதி தேவி யோசிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு பல கோடி பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் இந்த நிலையை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் பார்வதி தேவி சந்திரகாண்டாவா மாறுறாங்க. தன் 10 கைகளையும் விரிச்சு அதுல 8 கைகள்ல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆயுதமாகவும் 2 கை பக்தர்களை ஆசிர்வதிக்கிற விதமாகவும் இருக்காங்க. அவங்க ஒரு புலி மேல உக்காந்துருக்கதாவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ரூபத்தை பார்த்த சிவபெருமானுக்கு புரிய வருது. உடனே சிவபெருமான் மணக்கோலத்துக்கு மாறுறாரு. அந்த மணக்கோலத்தை தான் நம்ம கல்யாண சுந்தரேஸ்வரர்னு நம்ம சிவபெருமான அழைக்கிறோங்க. இப்படிப்பட்ட ரூபத்தை தான் நம்ம சந்திரகாண்டா அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்படிதான் நம்ம சந்திரகாண்டா அம்மா உருவானாங்க. சிவபெருமான் மணக்கோலத்துல தங்க நகைகளையும் நல்ல பட்டாடை உடுத்தியும் வராங்க. சந்திரகாண்டா அம்மா அதுக்கப்புறம் தன் மணக்கோலத்துக்கு மாறுறாங்க. மணக்கோலத்துல அம்மனை பார்க்கும் போதே அவ்வளவு அழகாகவும் தேஜஸாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி இந்த கதையை இன்னைக்கு நம்ம கேட்டோம் மற்றவங்களுக்கு சொல்லும் போது சந்திரகாண்டா அம்மாவோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. சந்திரகாண்டா அம்மாவை வணங்குறதுக்குரிய ஸ்லோகம் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். சந்திரகாண்டா அம்மாவை இந்த ஸ்லோகத்தை 9 முறை சொல்லி நம்ம வணங்கி வரும்போது நம்மளை சுற்றி இருக்க தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்மளுக்குள்ள வரும்னு, ஞானம் பெருகும்னு சொல்கிறாங்க. நவராத்திரி 3ஆம் தினமான இன்று நம்மளுக்கு உகந்த நிறமா சாம்பல் நிறமான கிரே கலரை சொல்றாங்கங்க. இன்னைக்கு உகந்த மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கியும் துளசியும் தாங்க. இன்னைக்கு நம்ம போட வேண்டிய கோலம் பூ கோலமா இருந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொல்லப்படுது. வாங்க இப்ப நம்ம நெய்வேத்திய ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு காலையில நெய்வேத்தியமா செய்யறதுக்கு நம்ம புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. மல்லி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வத்தல் ஒரு 8, கருவேப்பிலை சிறிதளவு, உளுந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு பேன்ல மல்லி விதை, மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இதை ஒரு பவுல்ல தனியா மாத்தி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வத்தலையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தெடுத்து அதையும் தனியா அதோட சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதோட எல்லையும் சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறினோடனே இதையும் அதோட சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எடுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சி ஒரு நல்ல பொடியாக ஆக்க போகிறோங்க. இந்த மாதிரி புளியோதரை பொடியை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ புளியோதரை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொடி ரொம்ப சீக்கிரமாக கெடாதுங்க.
இப்ப புளியோதரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், வத்தல் ஒரு 3, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 3/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 10, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்திருக்கேங்க, ஜாகரி 1 டேபிள் ஸ்பூன், நம்ம வடிச்சு வச்ச சாதம் 1 பவுல் அளவு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்ப எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாயில நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்துடலாங்க. கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம புளி கரைச்சலை இதில் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் புளி கரைச்சலை ரெடி பண்ணி தயாராக எடுத்து வச்சுருந்தேங்க. புளி கரைச்சல் நல்லா கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வத்த ஆரம்பிக்கிறப்ப இதில் நம்ம ஜாகரியும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பொடியும் இதில் சேர்த்துடலாங்க. நான் அரைச்சி வச்ச பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் இதில் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே புளி கரைச்சல் ரெடி ஆயாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் சாதம் எடுத்து வச்சிருந்ததை இந்த புளி கரைச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற போகிறோம். கிளறும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த பொடியையும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயையும் சேர்த்து பிரட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். கோவில் புளியோதரை ஸ்டைலில் இன்னைக்கு சூப்பராக அம்மனுக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மாலை நேரத்தில் அம்மனுக்கு படைக்கிறதுக்காக காராமணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி விதை 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், வத்தல் ஒரு 2. இப்போ ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, மல்லி விதை, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறோங்க. இது கூட வத்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலர் மாறினோன்னே இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். இதை வறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் காராமணியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காராமணி ஒரு 3/4 கப்பு, நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, வத்தல் 2, பெருங்காயம் 1 பிஞ்ச் அளவுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த காராமணியை இதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா சூடாக சுவையாக அம்மனுக்கு தேவையான நெய்வேத்தியம் ரெடி ஆயாச்சு. நவராத்திரி 3ஆம் நாளான இன்று நம்ம சந்திரகாண்ட அம்மாவை வணங்குறதுக்கு உரிய ஸ்லோகம் என்னன்னு பார்த்துடலாங்க. पिंडज प्रवरारूढ़ा चंडकोपस्त्रकैर्युता प्रसादम तनुते मह्यम चंद्रघंटा विश्रुता. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching Indian Insta Cooking.